இன்னும் ஒரு பதியம்தான். திருநாவுக்கரசு நாயனார் திருநேரிசை படித்து நிறுத்திடலாம். காலனை வீழச் சற்ற கழலடி இரண்டும் வந்து என் மேலவாய் இருக்க பெற்றேன். அவருடைய பாருங்க, காலனை வீழச் சற்ற கழலடி, அது என்ன இருக்கு. இவர் பாடுறார், ஒரு உதைக்கு தாங்காமல் அவன் போயிட்டான், 2 திருவடியும் சுமந்து கொண்டு திரிகின்றேன் நான் அப்படின்னு சொல்லி அப்பர் சுவாமி அப்பர் சுவாமி பாட்டில் கொஞ்சம் அந்த நகைச்சுவையான பாட்டுகள்லாம் கூட உண்டுங்க. பெருமான் சொல்லுவார், ஒன்றரை கண்ணன் ஒன்றரை கண்ணன் கண்டீர் ஒற்றியூருடைய கோவை அப்படின்னு சொல்லி பாடுவார். அந்த மாதிரி காலன் ஒரு அடிக்கு தாங்காமல் போனான், நான் 2 திருவடியும் சுமந்து கொண்டு திரிகிறேன் அப்படின்னு சொல்லி பாடுவார். அந்த மாதிரி காலனை வீழச்சற்ற கழலடி இரண்டும் வந்து என் மேலவா இருக்க பெற்றேன், மேதகத் தோன்றுகின்ற கோல நெய்த்தானம் என்னும் குளிர் பொழில் கோயில் மேய நீலம் வைத்தனைய கண்ட நினைக்குமா நினைக்கின்றேனே. திருவடி என் மேலவா இருக்க பெற்றேன், ஆதலினாலே நெய்த்தானத்து மேய நீலம் வைத்த கண்டனை நினைக்கின்றேன். எப்படி? நினைக்குமா நினைக்கின்றேன். நினைக்குமா நினைக்கின்றேன்னா என்ன? நினைக்கின்றேன்னா தெரியுது, நினைக்கின்ற முறைப்படி நினைக்கின்றேன். அப்போ நினைப்பதுக்கு ஒரு முறை இருக்குது. நினைத்தல்னு சொன்னால் மறந்து போன பொருளை திரும்பவும் ஞாபகத்துக்கு கொண்டு வர்றதும் நினைத்தல் தான். மறந்து போன பொருளை திரும்பவும் ஞாபகத்துக்கு கொண்டு வர, அந்த நினைத்தல் இல்லை இது. அப்போ திருவடியை நினைப்பதற்குன்னு ஒரு முறை ஒன்று இருக்குது. அது என்னது என்று கேட்டால், யான் என்பதும் எனது அறிவு என்பதும் ஆகிய 2ம் கெட்டு திருவடி தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிறது தான் நினைக்குமா நினைத்தல். நம்ம காலையில் படித்தோம், ஞாதிரு ஞானம் ஞேயம், இந்த 3ம் அற நினைப்பு. இதுதான் நினைக்குமா நினைத்தல். எப்படி நினைக்க வேண்டும்ங்கிறது சாஸ்திரம் சொல்லி இருக்குது. பேதம் இருக்கப்படாது. காண்பவனாகிய நான் இருக்கிறேன், காணப்படும் பொருளாகிய திருவடி இருக்கிறது, காண்பதற்கு உதவி செய்கிற மத்தியில் அறிவு இருக்கிறது என்றது போயிடணும். அதாவது யானா போயிடணும், வானா போயிடணும், சீனா மட்டும்தான் இருக்கணும். யாவும் வாவும் சீயில் ஒடுங்கி போகணும். யகரம் வகரத்தில் ஒடுங்க, அந்த வகரம் யகரத்தோடு கொண்டு போய் சிகரத்தில் ஒடுங்கி. பாதுகாவலாயிருக்கின்ற கோயில் சேமன் நித்தானம் என்னும் செறிபொழிற்கோயில் மேய வாமனை நினைந்த நெஞ்சம் வாழ்வுற நினைந்தவாரே. இப்படி நினைக்குமா நினைப்பதனால என்ன பலன் கிடைக்கும் கேட்டால், வாழ்வு உறும். வாழ்வு என்பது சிவகதியை சென்று வாழ்வு, அதுக்குதான் வாழ்வுன்ட்டு. வாமனை நினைத்த நெஞ்சம், வாமன் அழகியன் அப்படின்னு அர்த்தம். வாமனை நினைத்த நெஞ்சம் வாழ்வுற நினைத்தவாரே. பிறைதரு சடையின் மேலே பெய்புனல் கங்கை தன்னை உரைதர வைத்த எங்கள் உத்தமன். இதுக்கெல்லாம் அர்த்தம் வேண்டியதில்லை. பிறைதரு சடையின் மேலே பெய்புனல் கங்கை தன்னை உரைதர வைத்த, உரைதரன தங்கி இருக்கன்னு அர்த்தம். உரைதல் உரைமுடன் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி. உரைதர வைத்த எங்கள் உத்தமன் ஊழியாய நிறைதரு பொருள்கள் சூழ நின்ற நெய்த்தானம் என்று குறைதரும் அடியவர்க்கு குழகனை கூடலாமே. அங்கே நினைக்குமா நினைக்கின்றேன்னு சொன்னார்ல, அதை போல் இங்கே ஒரு செய்தியை வச்சிருக்கிறார். குறைதரும் அடியவர், குறைதருதல், குறைதல் அப்படின்னு அர்த்தம். குறைதல்னா பணிந்து நிற்றல்னு அர்த்தம். இது திருநாவுக்கரசருடைய வாக்கில் தான் அதிகமாக வரும். திருநாவுக்கரசர் புராணம் பாடுற இடத்துல தான் சேக்கிழார் இந்த சொல்ல பயன். குறைந்தடைந்தார், குறைந்தடைந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுது. குறைந்தடைந்த திருநேரிசையும் நேரிசையும் உண்டு. தன்னுடைய பணிவு புலப்படும்படியாய் சென்று தொழுது, அதுதான் குறைந்தடைதல். குறைதரும் அடியவர்க்கு குழகனை கூடலாமே. குழகன் இளையவன் அர்த்தம். மழவும் குழவும் இளமை பொருளை அப்படிங்கிறது சூத்திரம், தொல்காப்பியம். குழ என்ற சொல் இளமை என்னும் பொருளை உடையது. அந்த இளமையை உடையவனை குழகன் அப்படின்னு சொல்கிறோம். வடிதரு மழு ஒன்றேந்தி, வடிக்கப்பட்ட கூர்மை செய்யப்பட்ட அர்த்தம். இன்றைக்கும் உலகத்தில் வழங்குது. வடிதரு மழு ஒன்றேந்தி வார்சடை மதியம் வைத்து பொடிதரு மேனி மேலே புரிதரு நூலர் போலும். பொடிதரு மேனி திருநீற்று பூச்சி உடைய மேனி. பொடிதரு மேனி மேலே புரிதரு நூலர் போலும் நெடிதரு பொழில்கள் சூழ நின்ற நெய்த்தானம் மேவி அடிதரு கடல்கள் ஆற்ப ஆடும் எம் அண்ணலாரே. நெடிதரு பொழில்கள், நெடி தரு பொழில்கள், நெடுமையை உடைய தருக்கள் நிறைந்த பொழில். நெடி தரு பொழில். நெடி என்பதுக்கு
ஒரு பூச்சி, அது மொயின்னு சத்தம் போட்டுகிட்டே இருக்கும். அதை சொல்கிறது உண்டு, இலக்கியத்தெல்லாம் வரும். ஆனால் அதெல்லாம் யாரும் ஆள் இயக்கம் இல்லாத காடுகளில் இருக்கிற இடத்துல தான் இருக்கும். இங்கே அப்படி அர்த்தம் பண்ண வேண்டியதில்லை. அப்படி அர்த்தம் பண்ணியிருக்கிறாங்க, அதுக்காக நான் சொல்கிறேன். அது வேண்டிய நெடி தரு பொழில்கள், நெடிய தரு என்பது நெடி தருன்னு நெடிய தருக்கள் நிறைந்த பொழில், அப்படி அர்த்தம் பண்ணணும். நெடிதரு பொழில்கள் சூழ நின்றனைத்தானம் மேவி அடிதரு கடல்கள் நாற்ப ஆடும் எம் அண்ணலாரே. அண்ணலார் நூலர் போலும், அண்ணலார் என்ற 4வது வரியே 2வது வரியில் நூலர் போலும் அப்படின்னா. காடிடமாக நின்று கனலெறி கையிலேந்தி பாடிய பூதஞ்சோழ பண்ணுடன் பலவும் சொல்லி ஆடிய கழலர். காடு இடம், கையிலே அனல், பூதம் சூழ்ந்திருக்கிறது, அது பண்ணோடு பாடுகிறது. அதுக்கு தகுந்தாப்போல் இவர் ஆடுறார். ஆடிய கழலர் சீரார் அந்தன் நெய்த்தானம் என்றும் கூடிய குழகனாரை கூடுமாறு அருகிலேனே. சிவபெருமானை சேர வேண்டும், எப்படி சேருவது என்று எனக்கு தெரியவில்லையே அப்படின்னு சொல்கிறார். அவருக்கு தெரியாமல் இல்லை, தெரியாமல் இருக்கிற நமக்கெல்லாம் அப்படி சிந்திக்கிறதுக்கு இடம் கொடு. அவர் தான் சொல்லியிருக்கார், நினைக்குமா நினைக்கின்றேன்னு சொல்கிறாரு. அப்புறம் கூடுமாறு அருகிலேனே அப்படின்னு இப்படி சொல்கிறார். கூடுமாறுன்னா என்ன, அதுதான் கொஞ்சம் பார்த்துக்கலாமே. கூடுமாறு அருகிலேன்னு சொல்லிட்டாரு, நம்ம போல தெரியாதவங்களுக்காக அதை சொல்லியிருக்கிறாரு. இப்போ நாம் கூடுமாறு அறிய வேண்டும். எப்படி கூடுமாறு அறியறது அப்படின்னு கேட்டால், காலையில் படித்தோம் இல்லைங்களா, இப்போ ஒரு பொருளை பார்க்குறதுக்கு கண்ணொளி இருக்குது, விளக்கொளி இருக்குது. கண்ணொளியும் விளக்கொளியும் ஒன்றாக சேர்ந்து தான் போய் காணுகிறது. அப்போ கண்ணொளி விளக்கொளியோடு கூடி தானென முனைத்து நிற்காமல் விளக்கொளியே எங்கும் இருப்பதாக அறிந்து கூடுகிறது. அதுபோல் ஆன்மபோதம் சிவபோதத்தோடு கூட, சிவபோதம் ஆன்மபோதத்தை கவர்ந்து கொள்ள இரண்டுமாக சென்று ஒரு பொருளை காண வேண்டும். அப்படி இருக்கிறது தான் கூடுதல் பேர். அந்த நிலைக்கு அத்துவிதம் அப்படின்னு பேர். அப்போ அத்துவிதமாக செறிந்து நிற்பதை என்னால் அறிய முடியவில்லை. கூடுமாறு அருகிலே நீ வானவர் வணங்கி ஏத்தி வைகளும் மலர்கள் தூவ தான் அவர்க்கு அருள்கள் செய்யும் சங்கரன். பிரித்து அர்த்தம் பண்ணிக்கோங்க. தான் அவர்க்கு அருள்கள் செய்யும், சேர்த்து படிச்சிங்கன்னா தானவர்க்கு அருள்கள் செய்யணும் ஆகிடும். தானவர்க்கு அருள் செய்யணும் என்ன அர்த்தம் வரும், அசுரர்களுக்கு அர்த்தம் அப்படின்னு ஆயிடும். அதனால் தான் அவர்க்கு அருள்கள் செய்யும் சங்கரன் செங்கண் ஏற்றன் தேனமர் பொருள்கள் சூழ திருகழும் நெய்த்தானம் மேய கூநில மதீனானை கூடுமாறு அருகிலேனே. காலதிர் கடல்கள் நாற்ப கனலெறி கையில் வீசி ஞாலமும் குழிய நின்று நட்டமதாடுகின்ற. அவர் நடனமாடுவதனால தரையே குழிந்து போகுமா அப்படி சொல்கிறார். ஞாலமும் குழிய நின்று நட்டமதாடுகின்ற மேலவர் முகடு தோய விரிசடை திசைகள் பாய. கால் நிலங்குழியுமாறு மிதிக்கிறது, முகடு தோயுமாறு முடி நெழுகிறது, திசைகளெல்லாம் நெருங்குமாறு தோல் பரவுகிறது. அதை சொல்றார். நட்டமதாடுகின்ற மேலவர் முகடு தோய விரிசடை திசைகள் பாய மால் ஒரு பாகமாக மகிழ்ந்த நெய்த்தானனாரே. மால் ஒரு பாகமாக மகிழ்ந்த அரியர்த்தமூர்த்தி அப்படின்னு பேர். ஒரு பாதி திருமால், அது மால் ஒரு பாகமாக மகிழ்ந்த நெய்த்தான அர்த்தநாரி போல அது ஒரு வடிவம். பந்தித்த சடையின் மேலே பாய்புனல் அதனை வைத்து அந்திப்போது அனலும் ஆடி அடிகள் ஐயாறு புக்கார். விட்டு வந்த ஸ்தலத்தை நினைக்கிறார். இவரும் திருவையாற்றிலிருந்து தான் வர்ற வழியில் இங்கே வந்திருக்கிறார் நெய்த்தானத்துக்கு. வந்திப்பார் வணங்கி நின்று வாழ்த்துவார் வாயினுள்ளார் சிந்திப்பார் சிந்தையுள்ளார் திருந்து நெய்த்தானனாரே. சிந்திப்பவர் சிந்தையுள்ளும் வந்திப்பவர் வாயினுள்ளும் அவர் விளங்குபவராக இருக்கிறார். சோதியாய்ச் சுடருமானார் சுண்ணவெண் சாந்து பூசி ஓதி வாய் உலகம் ஏத்த உகந்து தாம் அருள்கள் செய்வார். ஓதி வாய் உலகம் ஏத்த, உலகம் வாய் ஓதி ஏத்த அப்படி அர்த்தம் பண்ணிக்கொள்ளும். வாயே வாழ்த்து கண்டாய் அப்படின்னு சொல்லுங்க. ஓதி வாய் உலகம் ஏத்த, ஓதி என்பது ஓதத்தை உடையது கடல் அப்படின்னு சொல்லி, வாய் அது வாய்ந்த உலகம், கடலால் சூழப்பட்ட உலகம்னு அர்த்தம் இருக்குது. அதில் இப்படி அர்த்தம் பண்ணலாம், அதுவும் பெரியவங்க பண்ண அர்த்தம் தான். ஓதி வாய் உலகம் ஏத்த உகந்து தாம் அருள்கள் செய்வார். ஆதியாய் அந்தமானார், இது எல்லாருக்கும் தெரியும், அந்தமாதி. யாவரும் இறைஞ்சி ஏத்த நீதியாய் நியமமாகி நின்ற நெய்த்தானனாரே. நீதி என்பது பொதுவாக எல்லாருக்குமாக இருக்கிறது.
நியமம் என்பது அதை கடைப்பிடிக்கின்ற முறை. எனவே நீதியாய் நியமமாகி, நீதி இருந்தால் மட்டும் பத்தாது, அது நியமமும் இருக்கும். அது சொன்னார். இலையுடை படைகை ஏந்தும் இலங்கையர் மன்னன் தன்னை தலையுடன் அடர்த்து மீண்டே தான் அவற்கு அருள்கள் செய்து, தான் இறைவன், அவற்கு அவனுக்கு, அவன் கூட்டல் கூ அவர்க்கு அப்படின்னு ஒரு வல்லினர் அகரம், இடைநர் அகரம் இல்லை. இடைநர் அகரம் வந்தால் ஒரு இக்கன்னா வரணும். அவர்க்கு, அவர் கூட்டல் கூ அவர்க்கு, அவர்க்குன்னு வல்லினர் அகரம் வந்தால் அவன் கூட்டல் கூ. அவன் என்பது இங்கே ராவணனை குறித்தது. தான் அவற்கு அருள்கள் செய்து சிலையுடன் கணையைச் சேர்த்து திரிபுரம் எரியச் செற்ற நிலையுடை அடிகள் போலும் நின்ற நெய்த்தானே. வாழ்த்து கடைசி சொல்லி முடிச்சிடலாம். இப்போ இதை முடிச்சிடலாம். வாழ்த்து சொல்லி முடிச்சிடலாம். வாழ்த்து சொல்லி முடிச்சிடலாம். கையில் மணி 5:15 போகுது. 5:10. அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்கலாம். ரொம்ப நீண்ட பயணம் போயிட்டு வந்துருக்காங்க. சொல்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நம்ம பாடம் என்ன எப்போ வேணால் நடத்திக்கலாங்க. வான்மதி வளாது மலிவளம்